சரி நண்பர்களே, எல்லாரும் இங்க வாங்க. இன்னைக்கு நம்ம பைபிள்ல இருக்க ஒரு அற்புதமான கதையை பத்தி பார்க்க போறோம். அதுதான் மோசேஸ் கதை. பிரேக் டைம். மோசேஸ் கதை எகிப்துல ஆரம்பிக்குது. அங்க இஸ்ரவேல் ஜனங்க கொடுமையான பார்வோன் ராஜாவுக்கு கீழே அடிமைகளா இருந்தாங்க. தன்னோட குழந்தையை காப்பாத்தணும்னு மோசேஸோட அம்மா ஒரு சூடியில வச்ச நதியில விட்டுட்டாங்க. அந்த சின்ன குழந்தை பைபிளையே ரொம்ப பெரிய தலைவரா வருவான்னு யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. பார்வோனோட பொண்ணு அந்த சூடியை கண்டுபிடிச்சு மோசேஸ் தன்னோட சொந்த குழந்தையா வளர்த்தாங்க. நினைச்சு பாருங்க, ஒரு இஸ்ரவேல் குழந்தை பார்வோன் அரண்மனையில வளருது. மோசேஸ் நல்லா படிச்சு அரண்மனையில சும்மா வளர்ந்தாலும் அவருக்கு எப்பவும் தன்னோட இஸ்ரவேல் ஜனங்க மேலதான் பாசம். ஒரு நாள் ஒரு எகிப்தியன் ஒரு இஸ்ரவேல் அடிமையை அடிக்கிறத மோசேஸ் பார்த்தார். கோபத்தோடு அந்த எகிப்தியன் அடிச்சுட்டு காட்டுக்கு ஓடி போயிட்டாரு. பிரேக் டைம் ஒரு அதிசயத்தை பார்த்தார். அது அவருடைய வாழ்க்கையை மாத்திடுச்சு. எரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு புதர், ஆனா அந்த புதர் எரிஞ்சாலும் சாம்பலா மாற அந்த அதிசயமான நெருப்புக்குள்ள இருந்து கடவுள் மோசேஸ் கிட்ட பேசி எகிப்துக்கு போய் இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை பண்ண சொன்னார். பயம் இருந்தாலும் மோசேஸ் கடவுளுக்கு கீழ் படிஞ்சாரு. மோசேஸ் எகிப்துக்கு போய் பார்வோன் கிட்ட தைரியமா என் ஜனங்கள் விடுதலை பண்ணு சொன்னார். பார்வோன் பிடிவாதமா மறுத்தார். அதனால் எகிப்துல 10 கொடுமையான வாதைகள் வந்துச்சு. நதி ரத்தமா மாறுதல இருந்து வெட்டுக்கிளிகள் சுட்டுமா வர்ற வரைக்கும் அந்த வாதைகள் எகிப்தியை ஆட்டி படைச்சு. கடைசியா எகிப்தியரோட எல்லா மூத்த பிள்ளைங்களும் செத்து போன பிறகு பார்வோன் பயந்து போய் இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை பண்ணினார். மோசேஸ் இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த கடலை வழியா சூட்டிட்டு போனார். கடவுள் அற்புதமா கடலை பிரிந்து இஸ்ரவேல் ஜனங்க போறதுக்கு வழி பண்ணி கொடுத்தாரு. பார்வோனோட சேனை கடலை மூழ்கி போச்சு. என்ன ஒரு அற்புதம்! ஆனா மோசேஸோட பயணம் அங்க முடியல. அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் காட்டு வழியா சூட்டிட்டு போனார். அங்க நிறைய கஷ்டங்களை சந்திச்சாங்க. ஆனா கடவுளோட உதவியால மோசேஸ் வானத்தில இருந்து மன்னாவையும் கல்ல இருந்து தண்ணீரையும் வரவழைச்சு ஜனங்களை காப்பாத்தினார். கடைசியா மோசேஸ் சீனாய் மலைக்கு போய் 10 கட்டளைகளை வாங்கிட்டு வந்தார். அது கடவுள் தன்னோட ஜனங்களுக்கு கொடுத்த சட்டம். அந்த 10 கட்டளைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அதனால அவங்களுக்கு நம்பிக்கையும் கீழ்ப்படிதலும் வந்துச்சு. மோசேஸோட வாழ்க்கை நம்பிக்கைக்கும் தைரியத்துக்கும் கடவுளோட அற்புதமான சக்திக்கும் ஒரு சான்று. எந்த கஷ்டம் வந்தாலும் கடவுள் மேல நம்பிக்கை வைக்கணும்னு மோசேஸ் கதை நமக்கு சொல்லி கொடுக்குது. அடுத்த தடவை உங்களுக்கு ஏதாவது பெரிய கஷ்டம் வரும்போது மோசேஸ் நினைச்சுக்கோங்க. எவ்வளவோ கஷ்டத்திலையும் தன்னோட ஜனங்களை விடுதலை பண்ணின ஒரு தலைவர். நம்பிக்கை இருந்தா அற்புதங்கள் நடக்கும்னு நம்புங்க. மோசேஸோட கதை உங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பைபிள்ல இருக்க இன்னும் நிறைய அற்புதமான கதைகளை பார்க்க அடுத்த வீடியோல பார்க்கலாம். கடவுள் உங்க அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.